நாட்டை வங்குரோத்தாக்கியவர்களுடன் டீல் போட மாட்டேன். 18 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்பு. சட்டவிரோத பதிவுகள் 2 லட்சம் இந்திய எக்ஸ் கணக்குகளுக்கு தடை. புனித ஹஜ் யாத்திரை 19 பேர் உயிரிழப்பு. கடுமையான வெப்பம் காரணம் என தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஜனாதிபதிக்கும் கலந்துரையாடல் நடந்து வருவதாக வாய்ச்சொல் தலைவர் லண்டன் சென்று குறிப்பிட்டுள்ளார். இது அப்பட்டமான பொய். திசை காட்டியும் யானைக்கும் இடையிலான டீலே இன்று நாட்டிலே மிகப்பெரிய டீலாகும். சமீபத்தில் சுயாதீன தொலைக்காட்சியில் நிகழ்த்தப்பட்ட நாடகம் இதை நிரூபித்துள்ளது. இதை கேள்விக்குட்படுத்திய ஊடகவியலாளருக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கும் நேரத்தில் அந்த நபருடனான யானை திசை காட்டியின் டீல் நாட்டுக்கே நிரூபிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 52 நாள் அரசியல் சூழ்ச்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக பதவியேற்குமாறு 71 தடவை அழைப்பு விடுத்த போது தான் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வருவதால் அதனை நிராகரித்தேன். மக்களின் ஆசையுடனேயே நான் பதவிக்கு செல்வேன் என குறிப்பிட்டேன். நாட்டை வங்குரோத்தாக்கிய ராஜபக்சர்களின் பாதுகாவலராக இருக்க விரும்பாத காரணத்தினால்தான் பின்னர் ஏற்பட்ட போராட்ட கால பகுதியில் பிரதமர் பதவியையோ அல்லது ஜனாதிபதி பதவியையோ ஏற்க மறுத்தேன் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி 3ஆம் வட்டார பகுதியில் கடற்கரையில் மறைத்து வைத்திருந்த 18 கிலோகிராம் எடையுடைய கேரள கஞ்சா விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 15ஆம் தேதி இரவு விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் விசேட அதிரடிப்படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளதோடு 18 கிலோகிராம் கேரள கஞ்சாவையும் சந்தேக நபரையும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கையை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எலான் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் சில நாட்களாக பல மாற்றங்கள் அப்டேட்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி அண்மையில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆபாச சித்தரிப்புகளை பதிவிடவும் பகிரவும் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் சட்டவிரோதமாக உள்ள ஆபாச பதிவுகள் நீக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல், ஒருவரை ஆபாசமாக சித்தரித்து புகைப்படம் அல்லது வீடியோக்கள் பதிவிடுதல், நாட்டின் வன்முறையை தூண்டுதல் போன்றவற்றில் ஈடுபட்ட 2,30,892 இந்திய கணக்குகளை எக்ஸ் தளம் தடை செய்துள்ளது. 17,580 புகார்கள் கிடைக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரை இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். மேலும் முஸ்லிம்கள் ஒரு முறையாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களின் கடமை. இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கு சென்ற 19 பேர் கடுமையான வெப்பம் காரணமாக உயிரிழந்ததோடு 15 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் உயிரிழந்த அனைவரும் அதிக வெப்பம் காரணமாகவே உயிரிழந்துள்ளதாகவும் அந்த நாட்டு சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் இந்த ஆண்டு மெக்கா மற்றும் மதீனாவுக்கு வருகை தந்தவர்களில் ஈரானிய யாத்ரீகர்களும் உள்ளடங்குவதாகவும் ஈரான் நாட்டின் ரெட் கிரசண்டின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு சுமார் 1.8 மில்லியன் முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது. இதனால் யாத்திரிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மேலும் உயிரிழந்தவர்கள் தொடர்பில் சவுதி அரேபியா ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மோட்டார் சைக்கிளில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீ பற்றியுள்ளது. இதனை அடுத்து எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினை கட்டுப்படுத்தியுள்ளனர்.